சிங்கப்பூர்ல என்ன ஒர்க் பண்றீங்கண்ணே? ஆனா சிசிடிவி இருக்குண்ணா. எத்தனை வருஷம் ஒர்க் பண்றீங்க? 7 வருஷம். 7 வருஷம் ஒர்க் பண்றீங்க. ஓகே. இப்ப 7 வருஷம் போது உங்களுக்கு ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இப்ப நீங்க வரும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த வீடியோ எதுக்குன்னா புதுசா சிங்கப்பூர் வராங்கன்னு நம்ம இந்தியா வேற கண்ட்ரில இருந்து ட்ரை பண்றாங்கல்ல, அவங்களுக்கு உங்க எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு எப்படி வரலாம்னு ஒரு சின்ன ஐடியா கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம ஃபாலோவர்ஸுக்கு எஸ். ஒரு ஐடியா மாதிரி. அதாவது சிங்கப்பூர் ஏஜென்ட் நம்பி வர்றாப்புல இருந்தா முன்னாடி யாரும் வந்திருக்காங்களான்னு பாக்கணும். நம்ம அந்த ஏஜென்ட்ல யாரும் வந்திருக்காங்களான்னு பாக்கணும். ஓகே. இல்லன்னா ஃப்ரெண்ட் மூலியமா வர்றது நல்லதுண்ணே. ஃப்ரெண்ட் நான் அந்த கம்பெனில வேலை பாக்குறாங்களா, அவங்க மூலியமா வர்றது நல்லது. ஏன்னா அந்த கம்பெனியோட சிச்சுவேஷன் தெரியும், சேலரி நல்லா போடுறாங்களா, கரெக்டா போடுறாங்களா, டிட்டுக்கு போடுறாங்களா எல்லாம் தெரியும். அதனால வந்து ஃப்ரெண்ட் மூலியமா வர்றது நல்லது. ஓகே புரியுது. பட் ஃப்ரெண்ட் மூலியமா வரும்போது கொஞ்சம் டிலே ஆகும். பட் ஏஜென்ட் போகும்போது கொஞ்சம் பார்த்து அவங்க ஆல்ரெடி ஒர்க் பண்றாங்களா, அவங்க வேலை வாங்கி கொடுத்தவங்க நல்லபடியா இருக்கா அப்படின்னு பார்த்து வர்றது பெட்டர். ஆமா நீங்க சொல்றபடி. ஓகேண்ணே. உங்க பேரு? காந்திண்ணே. எந்த ஊர் நீங்க? முத்துப்பேட்டன். உங்க வேலை எல்லாம் ஓகே? அப்ப என் வேலை என்ன பாஸ்ல இருக்கீங்க? ஊர் பெர்மிட். ஒர்க் பெர்மிட்ல இருக்கீங்க. ஓகே, நல்லா பண்ணுங்க. ஓகே பாப்போம். ஓகே, தேங்க்ஸ்.